Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனையும் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. என் அம்மா துணிகளை துவைத்துக் கொண்டிருந்த போது நான் குளித்துக் கொண்டிருந்தேன். நம்ம சொல்லுவோம்ல, என் அம்மா வந்து துணிகளை துவைச்சிட்டு இருக்கும் போது நான் குளிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுமா. அது எப்படி சொல்றது பாருங்க. என் அம்மா துணிகளை துவைத்துக் கொண்டிருந்த போது, ஓகே, துவைச்சிட்டு இருக்கும் போது நம்ம சொல்லுவோம்ல துவைச்சிட்டு இருக்கும் போது அப்படின்னு. அப்போ துவைத்து கொண்டிருந்த போது இது வந்து என்னது, லாங் டைம் நடக்கு. இந்த நிகழ்வு என்ன, லாங் டைம். துவைத்து கொண்டிருந்த போது அப்படின்னு லாங் டைமா நடக்கு. ஓகே, துவைத்து கொண்டிருந்த போது, ஓகே, அது லாங் டைம். அடுத்து நான் குளித்து கொண்டிருந்தேன், நான் குளிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப நான் குளித்து கொண்டிருந்தேன் அப்படின்னா ரெண்டுமே என்னது, லாங் டைம் நடக்கக்கூடியது. ஓகே, இது இது குளித்தேன் அப்படின்னா அது ஷார்ட் டைம். குளித்தேன் அது வந்து என்னது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஆனா குளித்து கொண்டிருந்தேன் இது வந்து முடிச்சு போன விஷயம் தான். ஆனா நம்ம என்ன, பாஸ்ட்ல அது கண்டினியூஸா நடந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். குளித்து கொண்டிருந்தேன், நம்ம குளிக்கிறது என்ன, கொஞ்சம் நேரம் ஆகும் தானே, லாங் டைம், கொஞ்சம் நேரம் ஆகும். அதுதான் நம்ம சொல்றோம், நான் குளித்து கொண்டிருந்தேன். அப்போ ரெண்டுமே என்னது, லாங் டைம் நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்போ இந்த ரெண்டு நிகழ்வுல எது வேணாலும் ஃபர்ஸ்ட் எழுதலாம். நான் வந்து இதை எழுதுறேன், நான் குளித்து கொண்டிருந்தேன். அது எப்படி எழுதுறது, இது ரெண்டுமே என்னது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. ஓகே, அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன, ஒரு செயல் வந்து பாஸ்ட்ல கண்டினியூஸா நடக்கிறத நம்ம மென்ஷன் பண்றது. அப்ப இது என்னது, ரெண்டுமே என்னது, பாஸ்ட்ல கண்டினியூஸா நடந்ததை நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நான் குளித்து கொண்டிருந்தேன் அது எப்படி எழுதுறது, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான்னா ஐ. அடுத்து என்ன வரணும், வாஸ் இல்லனா வேர், பி வெர்ப் வரணும். அந்த பி வெர்ப்ல ஐ வந்துச்சுன்னா இல்ல வாஸ் தான் வரும். ஓகே, வாஸ். அடுத்து என்னது, வெர்ப். இந்த வெர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, வெர்ப் V1 ஃபார்ம்ல தான் இருக்கும், கூட என்னது ஐஎன்ஜி சேர்ப்போம். அப்போ நான் குளித்து கொண்டிருந்தேன், வெர்ப் என்ன, டேக்கிங் a bath. டேக்கிங் கூட என்ன வரணும், ஐஎன்ஜி, டேக்கிங் a bath. ஓகே, take a bath அப்படினா அந்த நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட்ல சொல்றது. கண்டினியூஸ் ஃபார்ம்ல சொல்லணும் அப்படினா taking a bath. ஓகே, அப்ப I was taking a bath அப்படினா நான் குளிச்சிட்டு இருந்தேன், குளித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்றது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. என் அம்மா துணிகளை துவைத்து கொண்டிருந்த போது, நான் எப்போ குளிச்சிட்டு இருந்தேன், என் அம்மா வந்து துணிகளை துவைத்து கொண்டிருந்த போது. இதுவும் என்னது, லாங் டைம் நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்போ லாங் டைம் இது நடந்திருக்கு, பாஸ்ட்லயே முடிஞ்சிருக்கு. ஓகே, பாஸ்ட்ல அது என்னது, கொஞ்ச நேரம் கண்டினியூஸா நடந்துட்டே இருந்திருக்கு, துணிகளை துவைத்து கொண்டிருந்த போது. ஓகே, அப்ப இது என்ன, சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இல்ல பாருங்க, என் அம்மா துணிகளை துவைத்து கொண்டிருந்த போது, இந்த போது பொழுது அப்படின்னு வந்தா வெல் இல்லனா ஒய் யூஸ் பண்ணுவோம். ஆனா இதுல என்னன்னா, இப்போ ரெண்டுமே என்னது, லாங் டைம் நடக்கக்கூடிய நிகழ்வு. இப்படி ரெண்டு நிகழ்வும் லாங் டைம் நடக்குது அப்படின்னா அதுல ஒரு நிகழ்வு கூட இந்த போது பொழுது வந்துச்சு அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும்னா ஒய். ஓகே, ரெண்டு நிகழ்வுமே லாங் டைம் நடக்கு. ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கு. அதுல ஒரு நிகழ்வு கூட இந்த போது பொழுது வந்துச்சு அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும், ஒய். ஓகே, அடுத்துதான் என்னது, சப்ஜெக்ட் எழுத போறோம். சப்ஜெக்ட் என்ன, என் அம்மா. அப்போ மை மாம் இல்லனா மை மதர். ஓகே, மை மாம். அடுத்து என்ன வரணும், பி வெர்ப். இல்ல பி வெர்ப் என்ன வரணும், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி வாஸா வேரா, வாஸ். ஏன்னா மை மாம் ஒரே ஒரு சிங்குலர் நவுன். ஓகே, ஒரே ஒரு நவுனை பத்தி தான் நம்ம சொல்றோம். ஓகே, ஒன்னே ஒன்னதான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். இந்த நவுனை தான் சப்ஜெக்டா எடுத்திருக்கோம், மை மாம். அப்போ ஒருத்தங்களை பற்றி மட்டும் தான் பேசுறோம், அதனால இங்க வாஸ். அடுத்து என்ன வரணும், வெர்ப் வரணும்.
இங்க என்ன verb? அம்மா துணிகளை துவைத்துக் கொண்டிருந்த போது அந்த துவைக்கிற செயல் தான் நடக்கு. அப்ப துவைக்கிறதுக்கு washing கூட என்ன வரணும்? ing. ஓகே, washing. அடுத்து துணிகளை the clothes. ஓகே, அப்போ my mom was washing the clothes அப்படின்னா என் அம்மா துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தார். ஆனா துவைத்துக் கொண்டிருந்த போது அப்படின்னு வரும்போது அந்த while my mom was washing the clothes. அப்போ என் அம்மா துணிகளை துவைத்துக் கொண்டிருந்த போது நான் குளித்துக் கொண்டிருந்தேன். I was taking a bath while my mom was washing the clothes. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, என் ஃப்ரெண்ட் காஃபி போட்டுட்டு இருந்த போது நான் அங்கே போனேன். எப்படி? என் ஃப்ரெண்ட் வந்து அவங்க காஃபி போட்டுட்டு இருக்கும் போது நான் அங்க போனேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப இது எப்படி எழுதுறது பாருங்க, ரெண்டு நிகழ்வு. என் ஃப்ரெண்ட் காஃபி போட்டுட்டு இருந்த போது, அந்த போட்டுட்டு அப்படின்னா போட்டுக்கொண்டு. ஓகே, போட்டுக்கொண்டு இருந்த போது இல்ல போட்டுட்டு இருந்த போது ரெண்டுமே ஒண்ணுதான். போட்டுட்டு இருந்த போது இது வந்து என்னது? லாங் டைம் நடக்கு. ஓகே, பாஸ்ட்ல தான் நடக்கு. ஆனா பாஸ்ட்ல அந்த செயல் என்னது? கண்டினியூஸா நடக்கிறத நம்ம மென்ஷன் பண்றோம். போட்டுட்டு இருந்த போது. ஓகே, அப்போ பாஸ்ட்ல கண்டினியூஸா நடக்கு. சோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்த நிகழ்வு பாருங்க, நான் அங்கே போனேன். போனேன் இது வந்து என்னது? ஷார்ட் டைம் நடக்கு. ஓகே, போனேன் ஒரு செயல், போகக்கூடிய செயல் நடந்திருக்கு. ஆனா அது என்னது? அந்த வெர்போடே முடியுது. போனேன் ஷார்ட்டா நம்ம போன அப்படின்னு போயிட்டே இருந்தோம், வீட்டுக்குள்ள யாரு போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். போன. ஓகே, அப்ப நான் அங்க போனேன் அப்படின்னு சொல்லணும். இதுல எந்த நிகழ்வு வேணாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஓகே, இல்ல நான் இதை எழுதுறேன், நான் அங்கே போனேன். இது எப்படி எழுதுறது? இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. நான் அங்கே போனேன் அப்படி. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நான். நான்னா ஐ. அடுத்து என்னது? verb. அந்த verb வந்து V2, அதாவது பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். பாஸ்ட் என்னது? போனேன், போகக்கூடிய செயல் நடந்திருக்கு. அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல go. கோட பாஸ்ட் went. I went, நான் போனேன். எங்க? அங்கே. அங்கேனா there. ஓகே, அடுத்து நிகழ்வு பாருங்க, என் ஃப்ரெண்ட் காஃபி போட்டுட்டு இருந்த போது, காஃபி போட்டு கொண்டு இருந்த போது அப்படின்னு. அப்ப அந்த போது இதுக்கு என்ன வரணும்னா, ஒரு நிகழ்வு வந்து லாங் டைம் நடக்குது, இன்னொரு நிகழ்வு வந்து ஷார்ட் டைம் நடக்குது. ஓகே, இப்படி ஒரு நிகழ்வு லாங் டைம், இன்னொரு நிகழ்வு ஷார்ட் டைம் நடக்குது. அப்போ அந்த லாங் டைம் நடக்கக்கூடிய நிகழ்வு கூட இந்த போது பொழுது வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து while யூஸ் பண்ணலாம், இல்ல when யூஸ் பண்ணலாம். ஓகே, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி? ஒரு நிகழ்வு வந்து லாங் டைம் நடக்கு, இன்னொரு நிகழ்வு வந்து ஷார்ட் டைம் நடக்கு. அப்போ லாங் டைம் நடக்கிறதுக்கு கூட இந்த போது பொழுது வந்துச்சு அப்படின்னா அங்க while யூஸ் பண்ணலாம், when யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ while. அடுத்து என்ன? என் ஃப்ரெண்ட் காஃபி போடுறது. அப்போ சப்ஜெக்ட் என்ன? மை friend. My friend. அடுத்து காஃபி போட்டுட்டு இது வந்து past continuous tense. அதுபடி என்ன எழுதணும்? be verb. be verb my friend. ஒருத்தங்கள தான் நான் மென்ஷன் பண்ணி பேசுறேன். அப்ப இங்க என்ன வரணும்? was. My friend was. அடுத்து என்ன வரணும்? verb வரணும். ஓகே, அந்த verb வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கும், கூட ing சேர்ப்போம். ஓகே, இல்ல verb எது? காஃபி போட்டுட்டு இருக்கக்கூடிய செயல் நடக்க. அப்போ காஃபி போடுறதுக்கு என்ன சொல்லுவோம்? மேக்கிங். கூட என்ன வரணும்? ing. மேக்கிங் காஃபி. ஓகே, அப்போ I went there while இல்லனா when ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். while my friend was making coffee அப்படின்னா என் ஃப்ரெண்ட் வந்து காஃபி போட்டுட்டு இருந்த போது நான் அங்கே போனேன். இத வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கத செகண்டோ, செகண்ட் எழுதி இருக்கத ஃபர்ஸ்ட் எழுதலாம். இப்ப பாருங்க, while my friend was making coffee I went there இப்படி எழுதலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நீ வெளிநாட்டில் இருந்து வரும்போது எனக்கு மொபைல் வாங்கிட்டு வா. இப்ப வந்து நம்ம வீட்டுல உள்ளவங்களோ இல்ல ரிலேஷன் யாராவது வந்து வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல அவங்க கிட்ட, நீ வெளிநாட்டுல இருந்து வரும்போது எனக்கு ஒரு மொபைல் வாங்கிட்டு வா, மொபைல் வாங்கு அப்படின்னு சொல்லுவோம் தானே.
அப்போ அதை எப்படி சொல்றது பாருங்க, நீ வெளிநாட்டிலிருந்து வரும்போது அது ஒரு நிகழ்வு. அடுத்த நிகழ்வு எனக்கு மொபைல் வாங்கிட்டு வா. ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மொபைல் வாங்கிட்டு வா, அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். அப்போ வாங்கிட்டு வா, எனக்கு மொபைல் வாங்கு, அதுக்கு வந்து நம்ம பை. வாங்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல பை. இப்போ எனக்கு இல்ல வந்து சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, எனக்கு மொபைல் வாங்கிட்டு வா, இந்த நிகழ்வுல வந்து நம்ம எனக்கு மொபைல் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த எனக்கு அப்படின்னா இது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, அதுக்கு வந்து மீ. எனக்கு அப்படின்னா என்னது மீ. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மொபைல் வாங்கிட்டு வா அப்படின்னா பை. வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது பை. அடுத்து என்ன வரணும்னா யாருக்கு வாங்குறோம், எனக்கு. எனக்குன்னா மீ. அடுத்து என்ன வாங்குறோம், மொபைல். அப்போ ஒரே ஒரு மொபைல தான் நம்ம மென்ஷன் பண்றோம். அப்போ a mobile. ஓகே, அப்போ பை மீ a mobile அப்படின்னா எனக்கு மொபைல் வாங்கிட்டு வா, எனக்கு மொபைல் வாங்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து எப்போ, நீ வெளிநாட்டில் இருந்து வரும்போது. அடுத்த நிகழ்வு என்ன, நீ வெளிநாட்டுல இருந்து வரும்போது. இது வந்து என்னது ஃபியூச்சர் எல்லாம் மெயின் பண்றது அப்படி இல்ல. நம்ம வந்து இப்போ நீ வெளிநாட்டுல இருந்து வரும்போது, இப்போ போன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம்ல, நீ வெளிநாட்டுல இருந்து வரும்போது எனக்கு மொபைல் வாங்கிட்டோம். அப்ப இத வந்து நம்ம பிரசன்ட்ல சொல்லலாம். ஓகே, தப்பு கிடையாது, பிரசன்ட்ல சொல்லுவோம். அப்போ எனக்கு மொபைல் வாங்கிட்டு வா ஃபியூச்சரை மெயின் பண்ணாலும் நம்ம வந்து அவங்க கிட்ட நம்ம பிரசன்ட்ல தான் நம்ம கேட்போம். இப்போ ஒரு பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் நம்ம நீ வந்து வெளிநாட்டுல இருந்து வரும்போது எனக்கு மொபைல் வாங்கிட்டு வா அப்படின்னு நம்ம பிரசன்ட்ல தான் நம்ம அவங்க கிட்ட பேசும்போது கேட்போம். அப்போ அப்படி கேட்கிறத நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதலாம். அப்போ பை மீ a மொபைல் அப்படின்னா எனக்கு மொபைல் வாங்கிட்டு வா. எப்போ, நீ வெளிநாட்டிலிருந்து வரும்போது. இதுல அந்த போது அதுக்கு when. ஓகே, நம்ம வந்து பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பேசுறோம். அதுக்கு அந்த போது அப்படின்னா when. ஓகே, அடுத்து என்ன வரணும், சப்ஜெக்ட். நீ வெளிநாட்டிலிருந்து வரும்போது. அப்ப சப்ஜெக்ட் என்ன, நீ. நீனா யூ. யூ. அதுக்கு அடுத்து என்ன வரணும், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வெர்ப் வரணும். இல்ல வெர்ப் எது, நீ வெளிநாட்டிலிருந்து வரும்போது. வரக்கூடிய செயல் நடக்கும்போது. அப்ப வாரத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது, கம். அடுத்து எங்கிருந்து, வெளிநாட்டில் இருந்து. அந்த இருந்து, வெளிநாட்டில் இருந்து அப்படின்னு சொல்லும் போது from. வெளிநாடுக்கு abroad. இப்போ இந்த ஒரு பிளேஸ் நம்ம மென்ஷன் பண்ணி, வெளிநாட்டில் இருந்து, பள்ளியில் இருந்து, காலேஜில் இருந்து, சென்னையில் இருந்து, இப்படி ஒரு பிளேஸ் மென்ஷன் பண்ணி இருந்து அப்படின்னு சொல்லும் போது இங்க from யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம when யூஸ் பண்ணக்கூடாது. சாரி, since யூஸ் பண்ணக்கூடாது. since எப்போனா ஒரு காலத்தை நீங்க மென்ஷன் பண்ணும்போது, டைம் பீரியட மென்ஷன் பண்ணும்போது, நேற்றிலிருந்து, முந்தா நேற்றிலிருந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம since யூஸ் பண்ணுவோம். எப்போனா அந்த ஸ்டார்டிங் டைம் மட்டும், ஸ்டார்டிங் காலத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ற இடத்துல நம்ம since யூஸ் பண்ணுவோம். இது நீங்க காலத்தை நீங்க டைம் பீரியட மென்ஷன் பண்றீங்க, அந்த நேரம் ஸ்டார்டிங் பீரியடும் எண்டிங் பீரியடும் இருந்து அப்படின்னா, இப்போ 10 மணில இருந்து 12 மணி வரை, நேற்றிலிருந்து இன்று வரை, அடுத்து ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் அப்படி நம்ம சொல்லும் போது நம்ம அது வந்து என்னது from to போட்டு நம்ம சொல்லுவோம் தானே. அப்ப இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்டும் எண்டிங் பாயிண்டும் இருக்கு அப்படின்னா அங்க நம்ம since யூஸ் பண்ணக்கூடாது, from யூஸ் பண்ணணும். இது ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம since யூஸ் பண்ணணும். இது ஒரு பிளேஸ் நீங்க இப்படி மென்ஷன் பண்ணி, வெளிநாட்டில் இருந்து, துபாயில இருந்து, சென்னையில இருந்து, அடுத்து அங்கிருந்து அப்படி நம்ம சொல்லுவோம்ல, இந்த இடத்துல நம்ம from யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ buy me a mobile when you come from abroad அப்படின்னா நீ வெளிநாட்டுல இருந்து வரும்போது எனக்கு மொபைல் வாங்கிட்டு வா. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த நேரத்துல யார் கால் பண்ணிட்டு இருக்கா நம்ம கேட்போம்ல. இந்த நேரத்துல வந்து கால் வந்துட்டே இருக்கு. அப்போ இந்த நேரத்துல யார் கால் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்போமா. அப்போ யார் கால் பண்ணிட்டு இருக்கா, இந்த செயல் வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு, அததான் கொஸ்டினா கேக்குறோம். யார் கால் பண்றா அப்படின்னா அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேக்குறது. பண்ணிட்டு இருக்கா, யார் கால் பண்ணிக்கொண்டு இருக்கா, ஓகே, பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அது பிரசன்ட்ல கண்டினியூஸா நடக்கக்கூடிய செயலை நம்ம கேக்குறோம். அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேட்கும்போது எப்படி கேட்கணும், இல்ல வந்து WH கொஸ்டின் வந்திருக்கு, அதனால அதை ஃபர்ஸ்ட் எழுதுறோம். யார், யார்னா who. அடுத்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேட்கும்போது the be verb யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் கேட்போம். am, is, are
இந்த மூணும் தான் பிரசன்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். அதுல WH கொஸ்டின் வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்து be verb எழுதுவோம். அந்த be verbல என்ன வரும்? is வரும். யார் கால் பண்ணிட்டு இருக்கா? ஓகே, be verb என்ன யூஸ் பண்ணும்? is. ஒரு ஆளை தான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். அப்போ who is அடுத்து என்னது வரணும்? சப்ஜெக்ட் வரணும். ஆனா இங்க என்ன? சப்ஜெக்ட் தெரியாது. யார் யார் கால் பண்ணிட்டு இருக்கா? அப்ப அந்த சப்ஜெக்டே நமக்கு தெரியாது. அப்போ அதுக்கு என்ன வரணும்? அடுத்து சப்ஜெக்ட் நமக்கு தெரியாதனால அடுத்து என்ன யூஸ் பண்ணணும்னா verb. அந்த verb வந்து V1 ஃபார்ம்ல இருக்கும், கூட ing சேர்ப்போம். இல்ல verb எது? கால் பண்ணிட்டு இருக்கா, கால் பண்ணக்கூடிய செயல் தான் நடக்கு. அப்ப என்ன? calling. Who is calling? யார் கால் பண்ணிட்டு இருக்கா? ஓகே, அடுத்து எப்போ? இந்த நேரத்துல இருந்து நம்ம குறிப்பிட்டு பேசுறோம். ஓகே, ஸ்பெசிபிக் டைம் நம்ம குறிப்பிட்டு இந்த நேரத்துல அப்படின்னு சொல்றோம். அப்போ at this time. ஓகே, அப்போ இந்த நேரத்துல யார் கால் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா who is calling at this time. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நீ எனக்காக காஃபி போடாத. நம்ம நெகட்டிவ்ல பேசுறோம். நீ எனக்காக காஃபி போடாத அப்படின்னு. அப்போ நெகட்டிவா பேசுறோம். இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம நெகட்டிவா பேசலாம். ஓகே, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நெகட்டிவா பேசுறதுக்கு டோன்ட் இல்லனா டசன்ட் யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வந்திருக்கு. நீன்னு சப்ஜெக்ட் வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதுறோம். யூ. அடுத்து என்ன எழுதணும்? டோன்ட் இல்லனா டசன்ட். இல்ல யூ வந்திருக்கு. யூ வந்திருக்கனால இங்க என்ன யூஸ் பண்ணணும்? நெகட்டிவ்ல பேசுறதுனால நம்ம வந்து டோன்ட். ஓகே, யூ வந்தாலே நம்ம டோன்ட் தான் யூஸ் பண்ணுவோம் நெகட்டிவா பேசுறதுக்கு. அப்ப யூ டோன்ட் என்னது? அடுத்து verb காஃபி போடாத. அந்த காஃபி போடுற செயல் தான் நடக்காது அப்படின்னு சொல்றது, போடாத அப்படின்னு சொல்றது. அப்ப மேக் காஃபி. டோன்ட் மேக் காஃபி அப்படின்னா காஃபி போடாத. அதே இது நீ காஃபி போடாத அப்படின்னா யூ டோன்ட் மேக் காஃபி. யாருக்காக காஃபி போடாத? எனக்காக. அந்த எனக்காக அப்படின்னா for me. ஓகே, அப்போ you don't make coffee for me அப்படின்னா நீ எனக்காக காஃபி போடாத அப்படின்னு. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் அவளுடைய வீட்டிற்கு சென்ற போது அவள் எனக்கு ஜூஸ் கொடுத்தாள். ஓகே, இதை எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.